ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் நம்மை முடிசூட்டத்தக்கதாய், நம்மை வழிநடத்தக்கூடியதாய், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாய் இருக்கின்றபடினாலே அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து போக போகின்றோம். கர்த்தர் நல்லவராகவும் நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவன் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய சித்தப்படியும் நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய நாட்களை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளின் கால வேளையிலும் கூட நமக்கு ஈவாய் நம்முடைய ஜீவன் ஆத்துமா கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபை, இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆகினாலே அவருடைய கிருபைகள் தானே காலைதோறும் புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியதாய் காணப்படுகிறது. அவருடைய புதிய புதிய கிருபைகளினாலே உங்களையும் என்னையும் அவர் நிரப்புகின்றவராய், அவர் வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அப்படியே செய்து நம்மை நடத்தப் போகின்றவராக இருக்கின்றார். 92வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 92 verse 3. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இந்த காலை வேளையிலே நாம் துவங்கி இருக்கும் பொழுது, இந்த துவக்கம் தானே அவருடைய கிருபைகளை நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாய் காணப்படுகிறது. அவருடைய கிருபை என்னவென்று சொல்ல, அவருடைய கிருபை அளவில்லாதது. அவருடைய கிருபை நம்மை முடிசூட்டியது. அவருடைய கிருபை தானே நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துகின்றது. அவருடைய கிருபை இல்லை என்று சொல்லியிருந்தால் நாம் எப்பொழுதோ நிர்மூலமாகி இருப்போம். இன்றைக்கும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபைகளை காலைதோறும் அவருடைய கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். இன்றைக்கு காலை வேளையில் அவருடைய கிருபையை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி? உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த பூலோகத்திலே நானும் நீங்களும் அவருடைய சாட்சிகளாய் வாழும்படியாய் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை என்று சொல்லும்படியாக இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடி, இரவிலே நாம் இந்த நாளை முடித்து நாம் இரவுக்குள்ளாய் வரும் பொழுது அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது. என்ன அவருடைய சத்தியம்? அவர்தானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகும் பொழுது இந்த வழியும் சத்தியமுமாகிய ஜீவனை நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றவர்களாய் இருக்கிறோமா? இவரே வழியாக இருக்கின்றார், இவரே ஜீவனாக சத்தியமாக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் அவருக்கு சாட்சிகளாக காணப்படுகிறோமா? இவை இரண்டும் முக்கியமானது சகோதரனே, சகோதரிய. இந்த நாளை தொங்கி இருக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு கிருபையும் இப்படிப்பட்ட ஒரு இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயமும் நமக்கு கேடகமுமாய் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை வழி நடத்தட்டும். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் அவருக்கே நாம் செலுத்துவோம். ஆமென்.